பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்றதான வார்த்தையை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். அன்பான பிள்ளைகளே, இன்றைக்கு 3 விதமான வழிகளை நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். ஒன்று கர்த்தருடைய வழி, கர்த்தர் நம்மை நடத்துகிறதான வழி. 2வது நம்முடைய வழி, அதாவது நாமே சொந்தமாக சுயமாக தெரிந்து கொள்ளுகிறதான ஒரு பாதை. 3வதாக பிசாசு நம்மை வஞ்சித்து நம்மை நடத்துகிறதான அவனுடைய பாவத்தின் பாதை. இந்த 3 விதமான வழிகள் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். வசனம் என்ன சொல்லுகிறது? உன்னுடைய வழியை, நீ நடக்கிற வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. நான் எந்த வழியில் நடக்கணும் ஆண்டவரே, நீங்கள் என்னை நடத்துங்க என்று சொல்லி கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே நீ செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுகிறவர் என்று சொல்லி வார்த்தை நமக்கு தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பான பிள்ளைகளே, சில நேரத்தில் நாம் மனுஷர்களாலே நடத்தப்படுவது உண்டு, சில நேரத்தில் நம்ம பிசாசினாலே நடத்தப்படுவதுண்டு, சில நேரத்தில் நம்ம கர்த்தராலே நடத்தப்படுவதுண்டு. ஆனால் இன்றைக்கு 90% நாம் கர்த்தருடைய வழிகளை இந்த உலகத்தில் மனிதர்கள் தெரிந்து கொள்வதில்லை. அன்பன் தன் சுயமான வழிகள் அல்லது மனுஷர்கள் நடத்துகிறதான வழியிலேயோ அல்லது சாத்தானாலேயோ சிலர் நடத்தப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? யாருக்கு காரியங்கள் வாய்க்கும் என்று சொன்னால், யார் ஒருவர் கர்த்தருடைய வழியிலே நடக்கிறார்களோ அவர்களுக்கு காரியங்களை கர்த்தர் கைகூடி வரப்பண்ணுவார் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நான் வாசித்த பொழுது எனக்கு நினைவில் வந்தவர் சீமோன். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் நாம் சீமோனை குறித்து வாசிக்கிறோம். இவர் தன்னுடைய கூட்டாளிகளோடு கூட மீன் பிடிக்கிற தொழிலை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து கெனசரேத் என்கிறதான கடல், அதாவது கலிலேய கடலுக்கு மறுபெயர் தான் கெனசரேத்து கடல், வேறு எந்த கடலும் கிடையாது. இந்த கெனசரேத் என்கிற கலிலேய கடலின் கரையோரமாய் ஆண்டவராகிய இயேசு நடந்து செல்லும் பொழுது அவர் கண்ணிலே 2 படகுகள் அவர் கண்ணிலே படுகிறது. அந்த படகுகள் வெறுமையாக இருக்கிறது. அதிலே ஒரு படகை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அந்த படகு சீமோனுடைய படகு. அன்பான பிள்ளைகள், இந்த சீமோன் என்கிறவர் தான் பிற்காலத்திலே பேதுரு என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசுனால பெயர் மாற்றப்பட்டார். அன்பான சீமோன் என்று சொல்லி அந்த பேருக்கு அர்த்தம் நாணலை போன்றவன், அதாவது ஸ்திரமில்லாதவன், உறுதியில்லாதவன் என்று சொல்லி அர்த்தம். அப்போ அந்த ஸ்திரமில்லாத மனுஷனுடைய படகை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். இப்போ அந்த படகில ஏறி ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி முடிக்கிறார், ஜனங்களுக்கு போதித்து முடிக்கிறார். அதன் பிறகு ஒரு பக்கம் பார்க்கிறார், மீன் பிடிக்கிற அவர்கள் தங்கள் வலைகளை அலசி கொண்டிருந்தாங்க வீட்டுக்கு போவதற்கு. ஏன்? ராத்திரி முழுவதுமாக பிரயாசப்பட்டிருக்கிறாங்க, தங்கள் சொந்த அனுபவத்தை வைத்து பல முயற்சிகளை செய்திருக்கிறாங்க, ஒன்றுமே நடக்கலை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு மீனும் கிடைக்கல. சரி, இப்போ படகும் வெறுமை, வலைகளும் வெறுமை, வெறுங்கையோடு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இனி நம்முடைய வழியில் நமக்கு தெரிஞ்ச வழியில் நம்ம முயற்சித்து பார்த்தாச்சு, வேறு ஒன்றுமே கிடையாது, வெறுமையோடு நம்ம போனோம், வெறுமையோடு திரும்பி வந்தோம், வெறுமையோடு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதுதான் என்று ஒரு சோகத்தோடு ஒரு ஏமாற்றத்தோடு அவர்கள் வீட்டிற்கு செல்வதற்கு ஆயத்தமாய் கொண்டிருந்தார்கள். அன்பான பிள்ளைகளே, அந்த நேரத்தில் வெறுமையாக இருந்த அவர்களை ஆண்டவர் பார்க்கிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் மறுபடியும் போய் வலைய போடுங்க, நீங்கள் மறுபடியும் போய் வலைய போடுங்க, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் நீங்கள் வலைய போடுங்க என்று சொல்லி ஆண்டவர் சீமோனுக்கு சொல்லுகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஐயரே, ராத்திரி முழுவதும் நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே கிடைக்கலையா, இது என்னுடைய வழி, எனக்கு தெரிஞ்ச எல்லா முயற்சியும் நான் செய்து விட்டேன், ஒன்றுமே கிடைக்கல, இனி என்னுடைய வழியை பார்த்து கொண்டு நான் வீட்டுக்கு போக போகிறேன். பேதுருடைய வழி என்ன? எல்லாவற்றையும் கரையில் நிறுத்திவிட்டு வலையை அங்கே காய வைத்து விட்டு பேசாமல் வீட்டுக்கு போக வேண்டியதான் வெறுங்கையோடு. இது பேதுருடைய வழி. அன்பான பிள்ளைகளே, இதுதான் மனுஷன் காட்டுற வழியை தான். இன்னும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, வா வீட்டுக்கு போகலாம். அன்பான அந்த நேரத்தில் ஆண்டவர் அவருடைய வழியை போதிக்கிறார். ஆண்டவர் சில காரியத்தை சொல்லுகிறார். பேதுரு, சீமோனே, உன் வழியை எனக்கு ஒப்புவி, நீ நடத்துகிற வழியில் நீ நடக்கிற வழியில் ஆசீர்வாதம் இல்லை தானே, நீ முயற்சித்து பார்த்து விட்டாய், ஆசீர்வாதம் இல்லை தானே, ஆனால்
அந்த இடத்துல தான் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். ஆனால் அது நீ உன் இஷ்டப்படி நடக்கும்பொழுது அது கிடைக்காது. உன் வழியை எனக்கு ஒப்பு கொடுக்கும்போது தான் அது கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்போ பாருங்க என்ன நடக்குது. அவர் தன்னுடைய சொந்த முயற்சியை முயற்சித்தார், ஒன்றுமே நடக்கலை. ஆனால் அவருடைய வழிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே, இப்போ நான் என்ன செய்யணும், அடுத்தது நீங்கள் தான் சொல்லணும் ஆண்டவர். இது வரைக்கும் எனக்கு இஷ்டப்படி, எனக்கு இஷ்டமான காரியங்கள் நான் செய்து விட்டேன், என் வழிகள் நான் நடந்து விட்டேன், என் வழிகள் எனக்கு தோல்வியை தான் கொடுத்தது. இன்றைக்கி நாம் தெரிந்து கொள்ளுகிறதான பாதைகள், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பயணிக்கிற பாதைகள் சில நேரத்தில் நமக்கு தோல்வியை கொடுக்கலாம், அவமானத்தை கொடுக்கலாம், ஏமாற்றத்தை கொடுக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த வழி உனக்கு தோல்வியையும் அவமானத்தையும் ஏமாற்றத்தையும் கொடுத்ததோ அந்த வழியை எனக்கு ஒப்புக்கொடு. அதே தோல்வியின் வழியை நான் உனக்கு ஜெயத்தின் வழியாய் நான் மாற்றுவேன். உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். அதே கடல் தான், அதே படகு தான், அதே வலை தான். ஆனால் என்ன ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் என்று சொன்னால், இந்த முறை அவன் செல்லுவது தேவனுக்கு கீழ்ப்படிந்து சொல்லுகிறான். தன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து மீண்டுமாக அதே காரியத்தை, பழைய முயற்சி அவன் செய்கிறான். இந்த முறை அவனுக்கு கட்டளையிட்டது கர்த்தர், மனுஷன் அல்ல, கடவுள். நீ போ, மறுபடியும் வலையை போடு. ஆண்டவர் ஏற்கனவே முயற்சித்து முடிஞ்சிருச்சாங்க. இல்லை, இந்த முறை நீ போ, நான் சொல்லுகிறேன். போகிறார். ராத்திரி முழுவதுமாக தன் சொந்த முயற்சினால் தன் சொந்த பாதையில் பயணித்து கிடைக்காத மீன்கள் கர்த்தருடைய தன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த ஒரு சில நிமிஷங்களில் கிடைத்தது. அவன் தோல்விகள் ஜெயமாய் மாறிப்போனது, அவன் குறைவுகள் நிறைவாய் மாறிப்போனது. வெறுமையான படகுகள் அமிழத்தக்க மீன்களாலே நிரப்பப்பட்டது. வெறுமையான வலை கிழிந்து போகத்தக்க அதிகமான மீன்களாலே நிரப்பப்பட்டது. காரணம் என்ன? அவருடைய வழிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவர் அதே தான் சொல்லுகிறார், எந்த வழி உனக்கு தோல்வியை கொடுத்ததோ அந்த வழியை என்னிடத்தில் ஒப்புக்கொடு. நான் உன்னை நடத்துவேன். எப்படி நடக்கணும், என்ன செய்யணும் என்று சொல்லி நான் உன்னை நடத்துவேன். எனக்கு ஒப்பு கொடுத்து நீ நடக்கும் பொழுது உன் காரியங்களை நான் வாய்க்க பண்ணுவேன், மகனே மகளே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த இடத்திலே நாம் தோல்வி அடைந்தோமோ அதே இடத்துல ஆண்டவர் நம்முடைய தோல்வியை ஆண்டவர் ஜெயமாய் மாற்ற அவரால் மட்டும்தான் முடியும். அதற்கு நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வழிகளை ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, நம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, பேதுரு தன்னுடைய வழியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த பொழுது அவருடைய காரியங்களை வாய்க்க பண்ணீங்க, அவருடைய தோல்வியை ஜெயமாய் மாற்றினீங்க. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே அவர்கள் தங்கள் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவரை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் ஒரு வழியை தேர்ந்தெடுக்கும் பொழுது அது எங்களுக்கு தோல்வியாய் மாறலாம். ஆனால் ஆண்டவரே, எங்கள் வழியை உமக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவரே அதே தோல்வியின் வழிகளை எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வழியாக, வெற்றியின் வழியாக மாற்றி கொடுக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய தோல்விகளும் இயேசு நாமத்தினாலே ஜெயமாய் மாறட்டும் ஆண்டவரே. அவமானங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் மேன்மையாய் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.